பிள்ளைகளுக்குரிய 10 கட்டளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு உரிய ஒரு 10 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பர் 1, எல்லா நாட்களுமே நீங்கள் ஜெபம் பண்ணாமல் நீங்கள் இந்த வருஷம் ஸ்கூலுக்கு போகவே கூடாது. ஜெபிக்காமல் ஸ்கூலுக்கு தினமும் ஜெபியுங்கள். பெற்றோர்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளை சாப்பிடாமல் போகுதுன்னா நம்ம எவ்வளோ வருத்தப்படுறோம். நம்ம பிள்ளை ஜெபிக்காமல் விடவே செய்யாதீங்க. அதுவும் கடமைக்காக அப்படியே ஆத்திரம் ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்லி முடியும் போது பெரம்பெடுத்து ஒன்று டபார்னு போட்டுருங்க. அவன் முழங்காலில் நின்று அவன் ஒரு 5 நிமிஷமாவது ஜெபம் பண்ணட்டும். காலையில் எழும்பி அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் ஜெபிக்கட்டும். பிள்ளைகள் கண்டிப்பாக ஜெபிக்காமல் ஸ்கூலுக்கு போகக்கூடாது. சரியா? சரி. 2, வேதம் வாசியாமல் படிப்பை துவங்காதிருங்கள். நீங்கள் சாயங்காலம் வருவீங்க. வந்த பிறகு நீங்கள் அன்னைக்குள்ள ஹோம்ஒர்க் ஆனாலும் சரி படிப்பானாலும் சரி, அதை படிப்பதற்கு முன்பாக குறைந்தபட்சம் 10 வசனமாவது நீங்கள் வாசிக்காமல், 10 வசனம் சொல்கிறது 11th 12th பிள்ளைகளுக்கு அல்ல, நீங்கள் எல்லாம் ஒரு அதிகாரமாவது வாசிக்கணும். 10 வசனமாவது நீங்கள் மனப்பாடம் அல்ல, வாசிங்க. சத்தமாக வாயை திறந்து வாசிங்க. வாசிக்காமல் நீங்கள் வேற புத்தகத்தை படிக்காதிருங்கள். ஏசப்பா நம்ம பார்க்கிறார். அவர்தான் நமக்கு ஞானத்தை தருகிறவர், அவர்தான் நமக்கு அறிவை தருகிறவர், அவர்தான் நமக்கு புத்தியை தருகிறவர். ஆகையினால நீங்கள் இதில் மிகுந்த தெளிவாக இருக்க வேண்டும். பெற்றோர்களும் இதுக்குள்ள உங்கள் பிள்ளைகளுக்கு தனியாக பைபிள் இல்லைன்னா ஒரு பைபிள் வாங்கி கொடுத்துருங்க. அதை நீங்கள் பாருங்கள். பிள்ளைகள் வசனம் வாசிக்கதா, ஹோம்ஒர்க்கெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இன்றைக்கி பைபிள் வாசித்தியான்னு கேளுங்கள். நம்ம பிள்ளைகள் உயர்ந்த இடத்திலே வர வேண்டும். அதற்காக 3, நீங்கள் தான் தேசத்துடைய எதிர்காலம். ஆகையினால நீங்கள் படிப்பிலே கவனம் செலுத்துங்கள். அதாவது நம்முடைய பிள்ளைகள் சண்டே ஸ்கூலில் வாலிபர் கூட்டத்திலெல்லாம் கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார் இல்லையா. இந்த பிள்ளைகள் தான் தேசத்துடைய எதிர்காலம், நம்முடைய சபைகளுடைய எதிர்காலம். ஆகையினால எல்லா பிள்ளைகளும் எங்களை மாதிரி முழு நேர ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் உயர் பதவிகளிலே வர வேண்டும். தேசத்தில் உள்ள முக்கிய பதவிகளிலே கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் வருவார்களே ஆனால் அதனால் சபைகள் பாதுகாக்கப்படும், அதனால் தேவநாம மகிமைப்படும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த பதவிகளில் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இந்திய தேசத்தில் உள்ள முக்கிய பொறுப்புகளில் நம்முடைய பிள்ளைகள் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் ஆகையினால இப்போவே உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் படியுங்கள். நீங்கள் ஜெபித்து வேதம் வாசித்து படிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். லைவ் போயிட்டு இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் டீப்பாக நான் சொல்லி தர பார்த்தேன். தேசத்தின் எதிர்கால நம்முடைய பிள்ளைகள் தான். ஆகையினால நீங்கள் கண்டிப்பாக படிக்காமல் இருக்கவே கூடாது, படியுங்கள். 4, என்னால் முடியாது என்கிற தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இல்லாமல் இருப்பதாக. இது அவங்க பெரிய வீட்டில் உள்ளவங்க, அவங்க படிப்பாங்க, அவங்களுக்கு டியூஷனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆள் இருக்குது, அவங்க படிப்பாங்க. ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் முடியாது, எங்கள் அம்மா அப்பா பாவம், ஆகையினால எங்களுக்கெல்லாம் முடியாது அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை விட்டு விடுங்கள். ஏன் தெரியுமா? இன்றைக்கு உயர் பதவியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் வசதி உள்ள குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. ரோட்டோரத்திலே அந்த ஸ்ட்ரீட் லைட்டை வைத்து படித்தவர்களும் உண்டு. ஆகையினால் உங்களாலேயும் முடியும். உண்மையோ பொய்யோ சொல்லுகிறார்கள் இல்லையா? ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் டீ காஃபி என்று விற்றவர் தானே இன்றைக்கு 3வது முறையாக நம்முடைய பிரதமராக மாறுகிறார். ஆகையினால எந்த எளிய ஒரு மனுஷனையும் என் ஆண்டவரால் உயர்த்த முடியும். என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாதிருங்கள். ஒருவேளை சில பாடங்கள் உங்களுக்கு முடியாதென்று தோன்றலாம். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று பைபிள் சொல்கிறது. அந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இல்லாமல் இருப்பதாக.
5. நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போக போகிறீங்க. கஞ்சா, மது, போதை போன்ற பழக்கங்கள் நம்மை தேடி வரும். எந்த காரணம் கொண்டும் அதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். அது ஆண் பிள்ளைகளுக்கு வரும், பெண் பிள்ளைகளுக்கும் வரும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இப்போ கஞ்சாவை ஃபஸ்ட்டாக கொடுப்பாங்க. 7வது வகுப்பு படிக்கிற பையனெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஆவலாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு டோஸ் அவங்களுக்கு ஃப்ரீ. காசே கொடுக்க வேண்டாம், இதெல்லாம் வாங்கிடுறா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் மரணம் வரைக்கும் தீர்மானத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் இது எனக்கு தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, எனக்கு பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கிறேன், ரொம்ப எல்லாம் இது பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஒரு பீர் மட்டும் நீ குடிச்சா போதுண்டா, கொஞ்சம் நீ டேஸ்ட் மட்டும் பார்த்தா அப்படிதான் தூக்கம். இன்றைக்கு மதுவுக்கு அடிமையானவர்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு பார்ட்டியில் இருந்து தான் அவர்கள் கொஞ்சமாக தான் ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை கெடுத்து குட்டி சோறாக்கி இருக்கிறது. போதை அடிமைப்பட்டவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு சகோதரன் என்னை பார்த்து சொன்னார், நீ இப்போ வந்திருக்கிற வெரைட்டியான இந்த கஞ்சா வகைகளை நம்ம தலைமுறையிலெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. 2 வாரத்துக்கு முன்பாக இதே நம்ம ஊரில் ஒரு திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணத்தில் ஸ்கூல் படிக்கிற பையன் தண்ணி அடிச்சுக்கிட்டு அவன் அட்டகாசம் பண்ணிடுறான். ஸ்கூல் படிக்கிற பையன் நல்ல பொண்ணு, ஒரு 10ஆம் கிளாஸ் படிப்பான். அவன் காட்டின அட்டகாசத்தை பார்த்தா பயங்கர போதையில் நிற்கிறான். 10ஆம் கிளாஸ் படிப்பான். எந்த காரணத்தை கொண்டும் ஐயோ என் ஃப்ரெண்டு போனா ஆகையினால நான் போனேன், போகவே கூடாது. கர்த்தருக்கு பயந்து அந்த பழக்கங்கள் உங்களை தேடி வந்தாலும் நீங்கள் அதற்கு விரோதமாக போராடத்தான் செய்ய வேண்டுமே தவிர, அந்த பழக்கங்களில் இருக்கிறவர்கள் சமுதாயத்தில் முன்னேற முடியாது. அது உங்கள் வாழ்க்கையையே அழித்து போட்டுவிடும். 6, தவறான நண்பர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். தவறான நண்பர்களை, இவனோடு கூட சேர்ந்தால் அல்லது இவளோடு கூட சேர்ந்தால் ஆண்டவர் துக்கப்படுவார் போல எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னால் அவர்களை பகைக்க வேண்டாம், அவர்களை விட்டு விலகுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சில காரியங்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். பிள்ளைகளே, உங்களை நீ நேற்றுக்கு அந்த சினிமா பார்த்தியா அப்படின்னு தான் வருவாங்க. நேற்றுக்கு அவனை பார்த்தியா, அவளை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி உங்களை தவறாய் நடத்துகிறவர்கள், அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை விட்டே உங்களை பிரித்து விடுவார்கள். நீங்கள் உடனடியாக தீர்மானம் பண்ண வேண்டும், இது எனக்கு உரிய நண்பன் அல்ல. தவறான நண்பர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். உங்களை தவறாய் நடத்துபவர்கள் நண்பர்கள் தான். ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க பார்த்தீங்க, அவங்க மூலம்தான் பிரச்சனை வரும். இது ஒரு என்னுடைய ஃப்ரெண்டுடைய வழி சரியில்லை, அவருடைய தொடர்பு சரியில்லை, நான் அதில் உடன்படுவேனே ஆனால் அதற்கு நானும் நாளை அதே தவறை செய்வதற்கு என்னை தூண்டிவிடும் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களை பகைக்காதிருங்கள். அப்படிப்பட்ட ஐக்கியம் நமக்கு வேண்டாம், அவைகளை விட்டு விலகுங்கள். நான் சொல்றது அவர்களை பகைக்க வேண்டுமல்ல, அவர்களை விட்டு விலகி விடுங்கள், அவர்களை விட்டு விலகி விடுங்கள். 7, இந்த சிறு வயதிலிருந்தே நீங்கள் உண்மையாக இருங்கள். நீங்கள் உண்மையாக இருங்கள். எப்படி உண்மையாக இருங்கள் என்றால், எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். ஸ்கூலில் எக்ஸாம் நடக்கும் பார்த்தீங்களா, விட்டு கொண்டு போகிறது, எழுதி கொண்டு போகிறது, மைக்ரோ ஜெராக்ஸ் கொண்டு போகிறது, வேற என்ன டீச்சர் கொண்டு வருவாங்க, டீச்சர்ஸுக்கு தான் தெரியும் இல்லையா, அதெல்லாம் சொல்லவா முடியும் இல்லையா. டீச்சர்ஸ் இப்போ விஷயங்களை சொல்லி தந்தாங்கன்னா நம்மளுக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்குறக்குன்னு ஒரு குரூப் இருப்பான். நாங்கனால வேண்டாம் சொல்ல வேண்டாம். என்னென்ன விதத்தில் இல்லை, அப்படி உண்மை இல்லாதவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. உண்மை உள்ளவர்கள் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். நீங்கள் திருட்டுத்தனமாக எழுதி ஜெயிக்கிற ஜெயமெல்லாம் ஆண்டவர் அங்கீகரித்து அது எல்லாம் நல்லா இருக்காது. திருட்டுத்தனமாக வாங்குகிற எந்த காரியமும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது.
அதே போல் மற்றவங்க பேனாவோ, மற்றவங்க பென்சிலோ, மற்றவங்க ரப்பரோ, மற்றவங்க நோட்டோ, மற்றவங்க புத்தகமோ மெதுவாக நம்ம பேக்கில் வச்சு கொண்டு வர்றதுன்னா இதில் தான் உண்மையாக இருக்கணும். பெற்றோர் பார்க்கணும், நம்ம பிள்ளைக்கு பாக்ஸில் அடுத்தவங்க பொருள் இருந்துச்சுன்னு சொன்னால் துரத்தி விட்டுருங்க. நாளைக்கு இது இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சின்ன வயதுலேருந்தே கற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகள் என்ன தெரியுமா சொல்லும்? அவள் எனக்கு தந்தா, அப்படி தான் சொல்லணும். நம்ம சொல்லணும், இல்லை நான் உனக்கு வாங்கி தரலை, நீ இது எனக்கு வேண்டான்னு விட்டுருங்க. அப்படி ஒன்று நமக்கு தேவை. சின்ன வயதுலேருந்தே உண்மையாக இருங்கள். பிறருடைய பொருள் நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு மிகப்பெரிய திருடர்கள் எல்லாம் அன்னைக்கு 10 காசு ரப்பர் திருட்டிலே தான் தொடங்கினார்கள் தொழிலை. திருடி 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 தான் இன்றைக்கி அவர்கள் வளர்ந்து ப்ரமோஷன் ஆகி இன்றைக்கி பெரிய திருடர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ப்ரமோஷனுக்கு நேராக நீங்கள் யாரும் போய்விடக்கூடாது. 8ஆவதாக, மற்ற பிள்ளைகளோடு கூட நீங்கள் உங்களை ஒப்பிடவே கூடாது. அம்மா அவ ஒரு ஸ்லேட் வச்சிருந்தா பாருங்க, அவ ஒரு பேக் வச்சிருந்தா பாருங்க, அதே போல எனக்கும் வாங்கி தந்துருமா. டேய், அவங்க அப்பா பெரிய ஆளுடா, விஐபிடா. நம்ம இருக்கிறது போல நீங்க உங்களை போல இருங்க, சரியா? நீங்க உங்களை போல இருங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அவங்கள போல பேகு, அவங்கள போல அவர்களை மற்றவர்களோடு ஒப்பிடவே செய்யுது. அவ்வா நல்லா படிப்பு ஆகையினால யாரும் ஒப்பிடாதீங்க. நீங்கள் படிங்க, அவளை விட அப்படி ஒன்றும் வேண்டாம். நீங்கள் படிங்க, நீங்கள் நல்லா படிங்க. அது நாளடைவில் பொறாமையும் சின்ன சின்ன பொருளாசையும் நமக்குள்ளாக கொண்டு வந்துவிடும். நான் சொல்கிறது புரியுது இல்லையா? ஆகையினால ஒரு நாளும் மற்றவர்களோடு கூட நீங்கள் உங்களை ஒப்பிடாதிருங்கள். 9, உங்கள் ஆடம்பர வாழ்க்கைக்காக பெற்றோர்களை வருத்தப்படுத்தாதிருங்கள். என்ன ஆடம்பரம்? அப்பா அந்த பையன் மட்டும் பைக்கில் வரான், எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க. பிறகு அப்பா உனக்கு பைக்கை வாங்கி தருவார். அப்பா இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே இருப்பார். இப்போ சட்டம் 1ஆம் தேதியிலிருந்து அவங்களை போல் அவங்களுக்கு ஆடம்பரம். அவங்க அந்த லேப்டாப் இருக்கப்பா, அவன் அந்த பையன் டேப் வச்சுருக்கிறான்ப்பா, அவன் ஐஃபோன் வச்சுருக்கிறான்ப்பா, அவன் அந்த ஃபோன் வச்சுருக்கிறான், எனக்கு வாங்கி தந்துரு. நமக்கு போதும் என்கிற மனதோடு கூட இருக்கணும். அது எனக்கு போதும். நான் பெற்றோர்களை வேதனைப்படுத்தாதீங்க. என் பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்காகவே எவ்வளவு காரியத்தை தெரியுமா தியாகம் செய்கிறார்கள். வியர்வை சிந்துகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். உங்கள் அப்பா சிலர் இதில் கூலி வேலை செய்கிறவங்க. ஒரு நாள் அவர் வேலை செய்கிற இடத்த போய் பாருங்க. நீ நிழல்ல ஸ்கூலில் உட்காந்து படிச்சுட்டு இருப்ப, ஆனால் உன்னுடைய படிப்புக்காக அவர் நடுவெயில்ல வியர்வையை இரத்தமாக சிந்தினது போல சிந்தி கொண்டிருப்பார். வானத்துக்கும் பூமிக்கும் மூச்சு வாங்கி கொண்டிருப்பார். இதெல்லாம் என்னன்னு கேட்டால் சொல்லுவார், என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லுவார். நீங்கள் உங்கள் அப்பா உங்கள் பெற்றோர்களை கடனாளியாக மாற்றக்கூடாது. உங்கள் பெற்றோர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. ஆடம்பர வாழ்க்கைக்காக பெற்றோர்களை வேதனைப்படுத்தாதிருங்கள். 10, எதற்கும் அடிமை ஆகாதிருங்கள். எதற்கும் அடிமை ஆகாதிருங்கள். உதாரணமாக, மொபைல் கேம்ஸுக்கு அடிமையாகாதிருங்கள், மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகாதிருங்கள், பாவத்துக்கு அடிமையாகாதிருங்கள், காதலுக்கு அடிமையாகாதிருங்கள். என்ன பாஸ்டர் எங்களெல்லாம் பார்த்து சொல்றீங்க? டேய், இதே நம்ம ஸ்கூலில் தான், இது நம்ம ஏரியாவில் தான். ஸ்கூல் பேர்லாம் சொல்லலை. 2ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை பார்த்து கேட்குது, அண்ணா நீங்கள் கமிட்டடா சிங்கிளா? அடிமையாகாதிருங்கள். இதெல்லாம் நம்மை வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய காரியங்கள்.